எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை சமந்தா பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். அது மட்டும் இல்லை, வேலையை விட்டுட்டு சில சமயம் ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தயாரிப்பாளரிடமிருந்தும் இயக்குநர்களிடமிருந்தும் புகார்கள் வந்துகிட்டு இருக்கு. தமிழ் இயக்குநர்கள் கிடையாதுங்க, ஹிந்தி பக்கம். ஏன்னா சமந்தா வந்துட்டு இப்போ அதிகமாக தெலுங்கு மற்றும் தமிழில் நடிக்கிறது கிடையாது, முழுக்க முழுக்க இந்த ஹிந்தி அந்த மாதிரி இந்த பேன் இண்டியா மூவிஸில் மட்டுமே நடித்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாகை சைதன்யாவுக்கு 2வது திருமணம் நடைபெற்றது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். சமந்தா என்னவோ வந்துட்டு சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்து நானும் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட்லாம் போட்டு இருந்தாங்க. பட் அது எதுவுமே வந்துட்டு உண்மை கிடையாதான். நாகை சைதன்யாவோட திருமணத்திற்காக நானும் வந்துட்டு சும்மா இல்லை, எனக்கும் ஆள்லாம் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் அந்த போஸ்ட்டே வந்துட்டு போட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ஷூட்டிங்க்கு இவங்க வராங்க அப்படின்னும் போது பட்சத்தில் அப்பவும் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வராங்களாம். அது மட்டும் இல்லை, ஷூட்டிங்க்கு வந்ததுக்கு அப்புறமாவும் கேரவன்லையும் வந்துட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்களாம். அப்பப்போ வந்துட்டு ஆண் நண்பர்களுடன் சேர்ந்துலாம் வந்துட்டு கேரவனில் ட்ரிங்க் பண்ணுற அவலங்களும் வந்துட்டு ஏற்பட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இது மட்டும் கிடையாது, அதிக அளவில் வந்துட்டு நைட் பார்ட்டி, வீட்லேயே இருந்தாலுமே வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறது, இப்படி தான் வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கமிட் ஆன படத்தில் அந்த இயக்குநர்களே வந்துட்டு இவங்க ஒழுங்காக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரதில்லை, வந்தாலுமே வந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, கேரவனுக்குள்ளே போனால் வெளியே வரதே கிடையாது, அங்கேயும் ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சமந்தா மேலே ஏகப்பட்ட புகார்கள் தற்போது வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்துட்டு தமிழ் சினிமாவில் பல பேர் வந்துட்டு சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ நிறைய பேர் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் இதை பற்றி பேசி வந்துகிட்டு இருக்காங்க. சமந்தா வந்துட்டு முன்ன மாதிரி கிடையாது, ஸோ அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வருவது கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே சமந்தா அதிகமாக வந்துட்டு ஒல்லியாக்கிட்டே போட்டுக்கும் அவங்களுடைய இந்த குடிப்பழக்கம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி பயில் பண்ணுறாங்கன்னு அதை கூட வந்துட்டு சொல்லியிருந்தாரு. சமந்தாவுடைய இந்த போக்கு வந்துட்டு சுத்தமாக சரியே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்குல வந்துட்டு இவங்களை பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே வந்துட்டு இவங்க இந்த குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இப்போதான் ஒரு சின்ன வியாதி, தோல் சம்மந்தப்பட்ட வியாதி வந்துச்சு. இப்போ என்னன்னா சமந்தா இந்த மாதிரி விஷயங்கள் இறங்கியிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.